வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி டூர் சார்பாக புதுசாக கண்டக்ட் பண்ணப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தப்பட்ட நேபாள் ஆன்மீக சுற்றுலா அக்டோபர் 2025. ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் கூடிய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 41 அண்ட் டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,100 ரூபாய் வரும். அண்ட் அதே மாதிரி இந்த பேக்கேஜ்லேயும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து ஃப்ளைட் ஆப்ஷன் உண்டு. ஸோ அதனால் ரிட்டர்ன் மட்டும் நீங்கள் ஃப்ளைட் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு பேக்கேஜ் காஸ்ட் வந்து அப்படியே வந்து எக்ஸ்ட்ராவாக 9,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்மளுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு ஒன் டே ஸ்டே பண்ணி தான் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டே எக்ஸ்பென்ஸும் மறுபடியும் அந்த ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிக்கப் அண்ட் ட்ராப்பு ரெண்டையும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ நேபாள் ஆன்மீக சுற்றுலா அக்டோபர் 2025 எப்போ கிளம்புது பார்த்தீங்கன்னா 5 அக்டோபர் 2025 ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி 18 அக்டோபர் 2025 சனிக்கிழமை முடியுது. இப்போ நம்ம கேவேஸ் பிளான் பார்க்கலாம். டே 1 5 அக்டோபர் 2025 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 7:40 போல் சென்னை பெரம்பூர்லேருந்து நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த நாள் 6 அக்டோபர் 2025 ஃபுல் டே ட்ரெயின் ஜெர்னி தான். அடுத்த நாள் 7 அக்டோபர் 2025 காலையில் ஒரு 4 மணி போல் நம்ம அலகாபாத் அதாவது பிரயாகராஜ் ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரிவேணி சங்கமத்தில் குளிக்க போகிறோம். ஸோ திரிவேணி சங்கம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பாதாள ஆஞ்சநேயர் கோயில் பார்க்க போகிறோம். அலோபி தேவி சக்தி பீட கோவில் பார்த்துட்டு நேரு வீடு ஆனந்த பவன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு லஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நேராக அயோத்தி போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 8 அக்டோபர் 2025 காலையில் அயோத்தியில் பார்க்க போகிறோம். ராம ஜென்மபூமி கோயில் பார்க்க போகிறோம். சரைய நதி பார்த்துட்டு நம்ம நேராக நேபாள் பார்டரான சகோலியில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 9 அக்டோபர் 2025 காலையில் நம்ம சகோலிலேருந்து நேராக கிளம்பி ஸோ புத்தர் பிறந்த லும்பனி பார்த்துட்டு நம்ம நேராக போக்கரா போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அடுத்த நாள் 10 அக்டோபர் 2025 காலையில் நம்ம போக்கராலேருந்து நம்ம கிளம்பி நேராக ஜேர்னி பண்ணி போய் முக்திநாத் போகிறதுக்காக அவர் அடிவாரமாக இருக்க ஜோம்சமில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 11 அக்டோபர் 2025 காலையில் ஜோம்சம்லேருந்து நம்ம நேராக முக்திநாத் கோயில் போக போகிறோம். ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போய் விஷ்ணுவோட 108 திவ்ய தேசத்தில் ஒன்றா இருக்க முக்திநாத் கோயில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போக்கரா வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். காலையில் 12 அக்டோபர் 2025 காலையில் போக்கராவில் பார்க்க போகிற குப்தேஸ்வர் மகாதேவ் கோவில் ஸோ ஒரு குகை கோவில் அது. அந்த கோவில் பார்த்துட்டு போக்கராவில் ஒரு லேக் இருக்குது. ஸோ லேக்கில் போக்கிங் மூலமாக போய் நம்ம வராகி அம்மன் கோவில் உங்களுக்கு ஸோ இது பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நேராக நம்ம காட்மாண்டு போகிறோம். ஸோ போகிற வழியில் மனோகாமனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அம்மன் கோவில் ஸோ ரோப்காரில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரோப்காரில் போய் அந்த கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம காட்மாண்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அடுத்த நாள் 13 அக்டோபர் 2025 காலையில் காட்மாண்டில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பசுபதிநாத் சிவன் கோவில் பார்க்க போகிறோம். அது பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவிலுக்கு சக்தி பீட கோவில். ஸோ இதை பார்த்துட்டு ஜலநாராயணன் கோவில் விஷ்ணு கோவில் ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம காட்மாண்டில் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 14 அக்டோபர் 2025 நம்ம காட்மாண்டிலேருந்து கிளம்பி நம்ம நேராக திருப்பி அதே இந்திய நேபாள் எல்லையாக இருக்க சங்கலிலேருந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 15 அக்டோபர் 2025 காலையில் நம்ம சங்கலிலேருந்து நேராக கிளம்பி கோரக்பூரில் இருக்க கோரக்நாத் சிவன் கோவில் பார்த்துட்டு நம்ம வாரணாசி வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 16 அக்டோபர் 2025 காசியில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காசி விஸ்வநாதர் கோவில், விசாலாட்சி அம்மன் கோவில், அன்னபூர்ணி கோவில், காலபைரவர் கோவில் ஸோ அந்த கோவில்லாம் பார்த்துட்டு காசியில் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் நம்ம கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். ஸோ கங்கா ஆரத்தி பார்த்துட்டு நைட்டு ஒரு 11 மணி போல் காசியில் அதாவது முகல் சராய் உபயதேவ ஜங்ஷன்லேருந்து நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். அடுத்த நாள் 17 அக்டோபர் 2025 ஃபுல் டே ட்ரெயின் ஜெர்னி தான். அடுத்த நாள் கடைசி நாள் 18 அக்டோபர் 2025 காலையில் 10:30 மணி போல் நம்ம அதே சென்னை பெரம்பூர் வந்து சேர்ந்துக்க போகிறோம். ஸோ ஃப்ளைட்டில் வரணும் ஆசைப்படுறவங்க 16ஆம் தேதி நைட்டு நம்ம காசியில் ஸ்டே பண்ணிவிட்டு 17ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணி ஃப்ளைட்டுக்கு நம்ம சென்னை வந்துருப்போம். சரிங்களா, இதுதான் கேவிஸ் பிளான். இப்போ சென்னையிலேருந்து போகிற ட்ரெயினும் சரி சரிக்கு வர 2 ட்ரெயினுமே நம்மளுக்கு பெங்களூர் காட்பாடி ஜோலார்பேட்டை ஸோ இந்த வழியில் வரனால உங்களுக்கு எந்த ஸ்டேஷன்ஸ் ஈஸியாக இருக்கோ ஏரிக்கில் இறங்கிக்கலாம். சரிங்களா, இதுதான் கேவிஸ் பிளான். இப்போ இந்த கேவிஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும். தமிழ் இங்கிலீஷில் பிடிஎஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜ் கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட் பார்க்கலாம். அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்த அளவுக்கு ட்ரெயின் பேக்கேஜுக்கு பெர் ஹெட்டுக்கு 8,500 ரூபா வரும். அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜுக்கு பெர் ஹெட்டுக்கு வந்து 20,000 ரூபா வரும். ஸோ இப்போ இந்த பேக்கேஜுக்கு வந்து டிக்கெட் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுது.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு ஜூலை எண்டுக்குள்ளே எல்லோரும் அட்வான்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இதில் சீட் கிடைக்கும். ஏன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் உள்ள ஒரு ட்ரெயின். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூலை எண்டுக்குள்ளே புக் பண்ணால் மட்டும்தான் லோயர் பெர்த்து ஓரளவுக்காவது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இன்க்ளூட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னை பெரம்பூரில் இருந்து நம்மளுக்கு பிரயாக்ராஜ் யோக்கி போகக்கூடிய 3 டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும், மறுபடியும் உபாத்யா ஜங்ஷனில் இருந்து நம்மளுக்கு பெரம்பூர் வரக்கூடிய 3 டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 ஸ்டார் அக்காமடேஷன் இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பிரயாக்ராஜில் நீங்கள் இறங்கினோடனே ஃப்ரெஷ்ஷப் ரூம்ஸு, அண்ட் அதுக்கப்புறம் வேறு எங்கே ஃப்ரெஷ்ஷப் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஃப்ரெஷ்ஷப் ரூம்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 டைம்ஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அதுக்கப்புறம் போட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரணாசிலையும் அலகாபாத்லேயும் போக்ராலையும் போட்டிங் எல்லா இடத்துலையும் இன்க்ளூட் ஆயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விஐபி கங்கார்த்தி இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டேவைஸ் பிளானில் சொல்லப்பட்ட சைட் சீயிங் பிளேஸ்க்குரிய என்ட்ரி டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக நம்மளுக்கு சொல்லணும்னா நேபாள் பெர்மிட் இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் மணக்காமனா ரோப் கார் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சென்னையில் ட்ரிப் ஆரம்பித்து முடிகிற வர ஃபுல்லாக டூர் மேனேஜரும் தமிழ் கைடும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது. அண்ட் அது போக டெய்லி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இதில் இன்க்ளூட் ஆகிடுது. காசிலையும் அலகாபாத்லேயும் அயோத்திலையும் வரக்கூடிய ஆட்டோ எக்ஸ்பென்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ எக்ஸ்க்ளூட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ஃபுட் வந்து இதில் எக்ஸ்க்ளூட் ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன்ஸ், அதாவது இந்தியர்களை தவிர்த்து நம்மளுக்கு மலேசியாவில் இருந்தோ இல்லை சிங்கப்பூரில் இருந்தோ வேறு யாராவது வெளிநாட்டிலேருந்து வர்றீங்கன்னா அவங்களுடைய விசா மட்டும் இதில் எக்ஸ்க்ளூட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தர்ஷன். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எங்கேயாவது நீங்கள் ஷாப்பிங்கோ இல்லை புது இடத்துக்கோ ஏதாவது சின்ன ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அந்த ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் எக்ஸ்க்ளூட் ஆகுது. ஜிபி டூர் பிளான் சார்பாக ட்ராவல் வவுச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 பேக்ஸ் மேலே, அதாவது 6 பேக்ஸில் வந்து 10 பேக்ஸ் வரை புக் பண்ணுறவங்களுக்கு 2000 ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மாடிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எனக்கு இங்கேருந்து போகிறப்போ 2 டயர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வேறு பே பண்ணால் போதும். அண்ட் ரிட்டர்ன் வர ட்ரெயினில் நீங்கள் போர்டிங் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இது போக நம்மளுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை உங்கள் சைட்லேருந்து வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இந்த டூரில் நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு சூப்பர் பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிபி டூர் பிளானர்ஸ்.